போப்பு சொல்லுவாரு. சொன்ன உடனே ஆள் அனுப்பிட்டே இருக்கணும்னா வருஷா வருஷம் எவ்வளவு செலவு ஆகும்னு யோசிப்பாரு. இங்கிலாந்துல வந்து வரி போடக்கூடிய ஒரு வரின்ற ஒரு மெத்தடை கொண்டு வந்ததே அப்பதான் கொண்டு வர்றாங்க. அப்ப வந்து இப்ப இருக்கிற மெத்தட்ல வரி கிடையாது. அப்பெல்லாம் வருஷா வருஷம் டிமானிட்டைசேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாங்க. டிமானிட்டைசேஷன் தான் அப்பவும் பண்ணாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளியில காயின் போடுவாங்க. அந்த வருஷம் முடிஞ்ச உடனே அந்த வெள்ளி காயின்லாம் செல்லாது. மறுபடியும் கொண்டாந்து அரசாங்கத்துல குடுத்து புது காயின் வாங்கிக்கணும் அப்படிம்பாங்க. அப்ப இந்த புது காயின் வாங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, காயினோட வெயிட்ட குறைச்சிருவாங்க 10%. பழைய காயின் வந்து 1 கிராம் இருக்கு அப்படின்னு சொன்னா, புது காயின் வந்து 90 மில்லிகிராம் தான் இருக்கும். அப்ப அதுலயே அந்த 10% வரி மாரி உள்ள வந்துருது. இப்படி முதல்ல அந்த பணத்துக்கு வரி விதிக்கிறதுன்ற ஒரு மெத்தட் வந்ததும் இந்த சிலுவை போரால தான். அதுக்கப்புறம் இனிமே நாங்க போப்பாண்டவருக்கு கீழ இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனும் இங்கிலாந்தும் முதல்ல தனித்தனியா போறோம்னு போறாங்க. அப்ப போகும்போது இந்த புராட்டஸ்டன்ட் அப்படின்னு அந்த புராட்டஸ்ட் நாங்க வந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தமே.